வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா 29 டைட்டில் டீலர் தான் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப புடிச்ச டைரக்டர்ஸ்ல ரத்னகுமாரும் ஒருத்தரு. மேயாதமான் பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர். செம படம். நல்ல படம். செம்ம காமெடி. அழகா ஒர்க் ஆயிருக்கும். எமோஷனும் செம்மையா ஒர்க் ஆயிருக்கும். லவ் செம்மையா இருக்கும். அவரோட தங்கச்சிக்கும் விவேக் பிரசன்னாக்கும் நடக்கிற ட்ராக் கூட செம்ம கியூட்டா இருக்கும். ஒரு மாரி செம படம் அது. ஓகேவா? 2வது ஆடை. ஆடை ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் அந்த படம் பார்த்துட்டு ஆக்சுவலா. மேயாதமான் பண்ண டைரக்டர்ட்ட இருந்து 2வது படம் என்ன வருதுன்னா, ஆடைன்னு ஒரு படம் வருது. அது வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இந்த மாரி ஷார்ட்ஸ் இந்த மாரி தட் வாஸ் கிரேசி ப்ரோ. அது அவுட் ஆஃப் த சிலபஸ் அது. சான்ஸே இல்ல. ரொம்ப நல்ல படம் ஆடை. எனக்கு பெர்சனலி எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆனுச்சு. எனக்கு ரொம்ப புடிச்ச படம் ஆடை. அப்புறம் குளு குளு. குளு குளுவும் எனக்கு ஒர்க் ஆனுச்சு. அந்த டார்க் ஹியூமரு சந்தானம் வேற ஜோன்ல இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. அவரு கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி மத்தவங்க எல்லாரையும் ப்ளே பண்ண வுட்டு, அது ஒரு மாரி எனக்கு குளு குளுவும் ஒர்க் அவுட் ஆனுச்சு டூ அன் எக்ஸ்டென்ட். ஓகேவா? பட் யா மேயாதமான் இஸ் மை ஃபேவரைட் அண்ட் ஆடை வாஸ் எ வெரி கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட் விச் ரியலி வொர்க்ட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ ரத்னகுமார் அடுத்து என்ன பண்றாருன்றத பார்க்க நான் செம்ம வெயிட்டிங்ல தான் இருந்தேன். ஃபைனலி இட் ஹஸ் அரைவ்ட். ஆக்சுவலா பென்ஸ் இவர் பண்ண வேண்டியது. பட் யா இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஸோ இப்போ ஜி ஸ்குவாட், ஸ்டோன் பெஞ்சஸ் 2 பேரும் சேர்ந்து இத ப்ரொடியூஸ் பண்றாங்க, பிரசன்ட் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் சி 3, 2, 1 லெட்ஸ் கோ. டிண்டர், பம்பிள், ஓயோ வருகைக்கு முன்னொரு காலத்தில். ஓகே. ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, பொதுவா 28க்கும் 29க்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். ஆனா 29க்கும் 30க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்படி 30 வயசு நெருங்கிட்டு இருக்க நம்ம ஊர் பசங்க கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுந்தர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு ஒரு தெரிஞ்சுக்கலாமா? நிமிஷம். கார்த்திக். என் பேர் ஹேமச்சந்திரன். ஹாய் ப்ரோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரா தானே ப்ரோ, அவளுக்கு தானே பிடிக்கலையே. ஹே பையா. தமிழ் தெரியாது. ஏன் தெரிஞ்சு நான் லோனா கொடுக்க போறேன். ஹாய் ப்ரோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பங்குமார். இல்ல அது உங்க பேரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அது நீங்க பாக்குற வேலை. நீங்க யாரு? அதான் சொன்னேங்க, கார்த்திக் சார்ட் அக்கௌண்டன்ட். இல்ல நீங்க பாக்குற வேலை. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா மனுஷன் ப்ரோ. எல்லாரும் மனுஷன்தான். நீங்க யாரு? சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். நீங்க யாருன்னு இது விது. தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி வந்து இது விதுன்னு நான் ட்வீட் பார்க்கலன்னா சத்தியமா இது விதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவர் இப்போ வரையும் பண்ண ரோல்ஸ் வந்து அந்த ஜிகேந்திரா டப்ளிக்ஸ்ல அந்த செட்டானி அந்த அந்த ரோல் பண்ணாரு. அதுல ரெக்கனைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லல. இதுவும் ரெட்ரோல பண்ண ரோலும் கிட்டத்தட்ட ஓகே. அதுல கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருந்தாரு. ஸோ யா லைட்டா ரிசம்பிளன்ஸ் இருக்கு. பட் ரியலி ஹாப்பி லீடா பண்றாரு. ஸோ வாங்க யா லெட்ஸ் கண்டினியூ. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியலங்க. ஆக்சுவலா ஒரு ஷேட்ல இருந்து பார்க்க ரத்னா மாதிரியே இருக்காரு. நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? ஓகே. ஓ பிரீத்தி அஸ்ரானி. ஓகே. ஷான் ரோல்டன். ரைட். என் பேரு போஸ்டர்ல சத்யா. பார்த்தேன்.
என் வயசு நைஸ் போஸ்டர். ஸ்ப்ரிங் ரிலீஸ், வசந்த கால வெளியீடு. நைஸ் நைஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷான் ரோல்டன் மியூசிக் அழகான ஒரு டச். அவர் எப்பயுமே அழகா ஒரு டச் கொடுப்பார்ல, அது ஃபீல் குட் படம்னா ஒரு இதுல அது அந்த டச் இதுல ஒன்று இருக்கு. அது ஒரு கியூட்டான ஒரு மியூசிக், அழகா இருந்துச்சு மியூசிக். இன்னொன்று வந்து நான் யாரு அப்படின்ற கேள்வியோட பதில் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கேரக்டரோட ஜேர்னி, அந்த கேரக்டரோட சர்ச் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது படம். ஸோ ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்னா எதுவும் சொல்ல வந்தேங்க மறந்துட்டு. பிரீத்தி அஸ்ரானி அது எனக்கு தெரியாது. பார்த்தோன்னே ஓகே நைஸ் நைஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஐ வாஸ் ரியலி ப்ளோன் அவே பை ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இன் கிஸ். கிஸ்ஸில் வந்து அது அது ஒரு நல்ல ரோல், நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு ரோல் தான், இல்லைன்னு சொல்ல. பட் குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்கள வைக்கிற க்ளோஸ்அப் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிரசிவா ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்ன கேட்டா. அது நான் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்ம அயோத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆனா அது ஒரு ராவான அது ஒரு ஹீரோயின் கேரக்டர் கிடையாது. அது ஒரு கேரக்டர் அப்படின்றப்ப அதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் கேரக்டர் பண்றாங்க அப்படின்றப்ப சம்டைம்ஸ் ரொம்ப ஜென்ரிக்கா பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நுவான்சஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து கிடைக்காது. பட் ஈவன் இன் தட் அவங்க பயங்கரமா நுவான்சஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த இன்ட்ரெஸ்ட், கவின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத காமிக்கிற சில இடங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு க்ளோஸ்அப் வச்சாலே அவங்களோட குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பேசும் கேமரால. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கிஸ்ல வந்து. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ். அண்ட் ஆல்சோ விது ஆஸ் அ பெர்ஃபார்மர் வந்து செட்டானி கேரக்டர்லாம் நெயில் வேற லெவல், செம்மையா இருக்கும். பார்த்தாலே ஒரு செம்ம இதுவான ஒரு கேரக்டர், அது நல்ல கேரக்டர். ஈவன் இன் ரெட்ரோ பயங்கரமா எனக்கு ஒர்க் ஆனுச்சு அந்த வில்லன் கேரக்டர். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ல தான் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஷேட் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன், ரத்னா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வாங்க போறாரு. ரத்னாவோட படங்கள்ல பெர்ஃபார்மன்ஸஸ் சூப்பர்பா இருக்கும். இப்போ வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இதா போன எந்த ரத்னா படமுமே இல்லை. ஸோ இன் தட் வே இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றப்ப it is going to ride on performances. So I'm really interested to see how they have performed and everything about it. So wait பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.